வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்? என்ன பண்றது? இப்ப 10 ரூபா டீக்கு ஓசி டீக்கு விட்ட கெஞ்ச வட்டி தான் இருக்குது. 10,000 ரூபா கொடுத்தாலும் 10 டீ தான் வாங்கி தருவேன்னு சொல்ற நீங்க. என்ன பண்றது? நம்ம பழைய பகையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். போயிட்டு 2 நாள் கழிச்சு வா. சரியா? நான் இப்போ பழையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? போயிட்டு 2 நாள் கழிச்சு வாப்பா. நானே பல டென்ஷன்ல இருக்கேன். நீ வேப்படுத்துற இதான நேற்று கேட்டேன். நான் அந்த நாட்டாம நேற்று கட்சியில் குத்த போனான் பார்த்தியா, அவன் எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு நண்பர்கள். சரியா? இதுக்குள்ள என்ன பாயங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? சரி சரி. A few moments later. டேய் ஒழுங்காவா. டேய் ஒழுங்காவா. நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். ஃபிளாஷ்பேக், கோ டு ஃபிளாஷ்பேக். இந்த கிராமத்துக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. ஸ்கூல் திறந்து ரொம்ப நாளைக்கு போச்சு. ஒரு பயிலும் நான் அட்மிஷனுக்கு வர காணோம். இனிமேலாவது எவனும் வருவானா வரமாட்டானு தெரில. சம்பளமும் சரியான தேதிக்கு தருவானுங்களா மாட்டானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. பேசாமல் இந்த ஸ்கூலை இழுத்து மூடிட்டு நம்ம ஊருக்கே போய் ஏதாவது பொழப்பு தடுப்பா பார்ப்போமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம் இன்னைக்கு அது எவனா வரானா. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா ஐயா உள்ள வரலாங்களா? வாங்க உள்ள வாங்க. வாசனையே உள்ள வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்து அப்பா கூப்பிட்டு வரல? நான் உங்களுக்கு ஸ்கூல் சேர்த்து வந்திருக்கேன். கையோடையா? ஐயா 2 பேரும் நாட்டாமோட பிள்ளைங்க. நல்லபடியா பாடம் சொல்லி கொடுங்க. நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஃபீஸ் எவ்வளோ வேணாலும் வீட்டில் வந்து ஐயாவை பார்த்து வாங்கிக்கங்க. சரிங்களா? உட்காருப்பா. ஐயா வாங்க, நீங்க வாங்க. வேட்டி நீ வேட்டி விடுப்பா. உட்காரு வாங்க. ஸ்கூலில் போய் உட்காருங்க. ஐயா பாடம் சொல்லி தருவாங்க. நல்லபடியாக போடுவாங்க. அழுகாரு. நான் போய் அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன். ஐயா 2 பேர்த்து நல்லபடியாக பார்த்துக்கங்க. ஐயா நான் பார்த்துக்கேன். ஏதோ ஒன்று அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேன். ஓகேங்களா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னைக்கு பாடம் எடுத்துருவோம். 2 பேரும் நோட்டு புக் கொண்டு வந்துருக்கீங்களாப்பா? நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்றுங்கப்பா ஒன்றுத்தீங்களா? ஏய் என்ன போடா போடா. என்னடா என்ன எடுக்கலாம் போறேன். ஏன் போடுறது? போடா. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். பாரு ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கேன். பாரு வாங்கி தர சொல்றேன். பாரு பலூன். அது நீ ஆளை பார்த்து எடை போடு, இல்ல உங்க ஆயாவை குறைச்சு ஜடை போடு. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. பாப்பா அதான் வந்துட்டேன் சார். சொல்லுங்க. நீ தான் காலையில் வரைய சொன்னா கையில் கட்டப்பையோட வந்துருக்க. இல்ல சார், நீங்க தான் பக்கத்து வீட்டுல மாடு இருக்குல்ல, பால் காய்ச்சும் போது நீங்க தான் திருத்தனமே எடுத்து குடிச்சிருவீங்களாமே. அதனால வேட்டி சட்டியில அவுத்து போட்டு ஓடுவீங்களாமா சார். அதை எடுத்து பத்திரமா இருக்கலாமே கொண்டு வந்தேன் சார். உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன். தனியாக கவனிச்சுக்கிறேன் சார். எங்க அப்பா பெரிய ஆளை பார்த்துக்குங்க. உண்மையிலே எங்கள் அப்பா பெரிய ஆளாக போகிறோம். சரி பாப்பா உட்கார். எங்க அப்பா உருவத்துல பெரிய ஆளு சார், உங்களுக்கு தெரியாது சார்? உன்னை பார்த்தாலே தெரியும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. போட சொன்னா மூக்கு கண்ணாடி போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட் வந்துட்டா. ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், இந்த கையிலோட வந்திருக்க. உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆள் டவுச்சர் ஒரு விட்டு அனுப்பானா மாட்டா. அந்த பிள்ளை வழியா? அந்த பிள்ளை யாழ்றா. அந்த பிள்ளைய பார்த்தா மனசுக்குள்ள ரெக்க விட்டு பறக்கும்.